வணக்கம் பிரான்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபைனல் கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறுது சிறிசக்தி ட்ரா. இந்த ஒரு ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்கலாம். 23ஆம் தேதி 7வது மாதம் 2024 சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. 425வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ஒரு ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 3, 5, 3ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டு நம்ம எப்போது எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இப்போ நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணியும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏ போர்டில் நமக்கு 3க்கு ஒரு நம்பர் மேலே போய் 4 வர்ற மாதிரி ஒரு கணக்கு வந்திருக்கு. இல்லாட்டி ஏ போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னையுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. பி போர்டில் பார்த்திங்கன்னா 1 வர்ற மாதிரி ஒரு கணக்கு வந்திருக்கு. இல்லாட்டி நமக்கு பி போர்டில் வேறு நம்பர் வந்துச்சுன்னா 8 வர்ற மாதிரி கணக்கில் இருக்குது. சரிங்களா? பி போர்டில் 8, 1. சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் சரிங்களா? மேட்ச் பண்ணி வைங்க. இது கன்ஃபார்ம் கிடையாது, கெஸ்ஸிங்காக மட்டுமே நான் இந்த நம்பர்ஸ் கொடுக்குறேன். மேட்ச் பண்ணி வைக்கலாம். நீங்கள் ஏ போர்டில் 4ம் 0வும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பி போர்டில் 1ம் 8ம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சி போர்டில் 7ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பருங்கிறத சிங்கிள் ஷாட்டில் நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கே தெரியும். நம்ம 4ஆம் நம்பருங்கிறத சிங்கிள் நம்பராக நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? சப்போர்ட் நம்பர்னு பார்க்கையில் நம்ம 6 எடுத்திருக்கோம். சரிங்களா? 4ங்கிறத நீங்கள் 100% வைக்கலாம். இது சிங்கிள் நம்பராக இருக்குது. சரிங்களா? 4ங்கிறது சிங்கிள் நம்பராக ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி 6ஆம் நம்பர் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். அந்த மெத்தேடும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்துங்க. வாங்க இப்போது பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் 4 23 நாள் ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 22 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது ஏ போர்டில் நமக்கு அதிகமாக உள்ள பெண்டிங் நம்பர். ஏ போர்டில் 6 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 22 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 4 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 1 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 6 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது பி போர்டு பெண்டிங் நம்பர். பி போர்ட்லேயும் 3 நம்பர் தான் அதிக பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்ட்லேயும் 3 நம்பர் தான் அதிக பெண்டிங்கில் இருக்குது. இந்த 3 நம்பர்ஸ்குள்ளே இருந்து தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி நமக்கு சி போர்டில் பார்த்திங்கன்னா 1 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 28 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 9 நமக்கு 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? இந்த பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நான் மேட்ச் பண்ணி பார்க்கையில் இன்றைக்கி டபுள்ஸ் வந்துச்சுன்னா 11 6 9. சரிங்களா? இந்த 3 நம்பர் தான் இன்றைக்கி டபுள்ஸாக வந்துச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி இல்லாட்டியும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கும் நமக்கு டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா
இந்த 3 நம்பர்ஸும் தான் டபுள்ஸில் வந்து இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? 11, 66, 99 தான் நமக்கு டபுள்ஸில் வரணும். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்காண்டி இந்த நம்பர்ஸ் வந்து நான் இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி நான் கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுடைய கணக்கையும் நீங்கள் எப்போதும் எடுக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி வைங்க. ஆல் போர்டு பாருங்கள். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்டுலையுமே நமக்கு பெண்டிங் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது நமக்கு 4ஆம் நம்பருங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம், உங்களுக்கே தெரியும். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு நான் 6 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? 4ங்கிறது ஸ்ட்ராங்காகவும் சப்போர்ட்டுக்கு 6ஐயும் நம்ம கொடுக்குறோம். இது 2 நம்பருமே வர்றதுக்கும் கூட வாய்ப்பு வந்து இருக்குது. 100 செட்டு கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. நம்மளுடைய ஃபார்முலாவையும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர் வந்து நம்ம கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் கிடையாது. கெஸ்ஸிங்காக மட்டும் எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 4ம் 6ம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. நம்ம இந்த மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நான் வந்து பாட்ஸ் நம்பர்ஸாக பார்க்கையில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் டபுள்ஸில் வந்துச்சுன்னா 411 பாட்ஸ், 461. சரிங்களா? இது ஒரு பாட்ஸ். இந்த 2 நம்பரையுமே நீங்கள் பாட்ஸில் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். வேறு நம்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல. 2 நம்பர் தான் பாட்ஸில் வந்து 461, 411. இந்த 411 பாட்ஸில் வந்து நமக்கு 2 நம்பர் தான் வரும். சரிங்களா? 3 நம்பர் தான் வரும். இன்னொரு நம்பர் நமக்கு டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா என்ன நம்பர் நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கையில் வந்து 4, 9, 9. சரிங்களா? இதை ஒரு பாட்ஸ் எடுத்துக்காங்க. சரிங்களா? நீங்கள் டபுள்ஸ் மட்டும் எதிர்பார்த்திங்கன்னா 466, 411 இந்த மாதிரி நம்பர்ஸ் வைங்க. கண்டிப்பாக இந்த 3 நம்பரும் தான் டபுள்ஸில் மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? டபுள்ஸ் எதிர்பார்க்குற நம்பர்களுக்காண்டி மட்டுமே தான் நான் இந்த நம்பர் கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு சிங்கிள்ஸ் மெத்தேடில் வந்துச்சுன்னா 461ங்கிறத பாட்ஸ் எடுத்துக்காங்க. ஒரே நம்பர் தான் எடுத்திருக்கோம். வேறு நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரல. சரிங்களா? இப்போது நம்ம போன வருஷம் இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு என்ன நம்பர் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். அதை மேட்ச் பண்ணி 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு எல்லாம் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நமக்கு போன வருஷம் இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு வந்து 486 ரிசல்ட்டு வந்திருக்கு. அப்போது நமக்கு 4ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைட்டு உள்ள 86ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த 486ங்கிறதே சைட்டாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எல்லா நம்பர்களுமே இந்த 486ங்கிற நம்பரை சைட்டாகவும் போடுங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த போன வருஷம் அடித்த நம்பரை அப்படியே நமக்கு ரிசல்ட்டாக வந்து வந்திருக்கு. சரிங்களா? அதனால் மேட்ச் பண்ணி வைக்கலாம். தொடர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு நம்பராகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு இதை மேட்ச் பண்ணியும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணியும் மொத்தமே ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 486, 416, 141, 496 இந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. இதை விட்டிங்கன்னா உங்களுக்கு 429, 429, 927 நம்ம கலப்பு நம்பர்ஸாக தான் இங்கே வந்து கொடுக்குறோம். சரிங்களா? 0, 18, 0, 16 மேட்ச் பண்ணி வைங்க. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு என்னுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நான் மேட்ச் பண்ணி மொத்தமே வந்து உங்களுக்காண்டியே ஸ்ட்ராங்காகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் மொத்தமே வந்து நம்ம அதிகமான நம்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராமல் 8 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த 8 நம்பர்ஸை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 11, 9 ஏபிபிசிஏசியில் 66,
இந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதிகமான நம்பர்ஸ்லாம் நான் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் தாவே ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பரை வந்து மேட்ச் பண்ணி வைங்க. அதிகமான நம்பர்லாம் கொண்டு வரல. நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மொத்தமே ஒரு 6 நம்பர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். 47, 17, 46, 66, 11, 99. சரிங்களா? இன்னும் ஒரே நம்பர் நமக்கு சப்போர்ட்டுக்குன்னு பார்க்கையில் 86ன்னு சொல்லி ஒரு நம்பரை எடுத்திருக்கேன். சரிங்களா? சப்போர்ட்டுக்குன்னு ஒரே நம்பர் வந்து 86. சரிங்களா? மேட்ச் பண்ணி வைக்கலாம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து மொத்தமே வந்து 7 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் ஆடுவருக்கு பண்ணியும் இந்த பெஸ்ட்டு நம்பராகவும் நம்ம வந்து ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறோம். உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெத்தேடையும் எல்லா நம்பர்களும் பயன்படுத்துங்க. மேட்ச் பண்ணியும் வைங்க. நான் வந்து இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் அதிகமான நம்பர்ஸ்லாம் கொண்டு வராமல் கம்மியான நம்பர்ஸாகவும் நான் வந்து எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்காங்க. இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி மொத்தமே வந்து 4 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுக்குறோம். சரிங்களா? இந்த 4 நம்பருமே நமக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பார்த்திங்கன்னா 94, 61, 91, 41. சரிங்களா? 92, 46, 94, 26. மேட்ச் பண்ணி வைங்க. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இன்றைக்கி நடக்கக்கூடிய சிரிசத்தி ட்ராவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குது. இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.